பாருங்க, 1 Corinthians 11:23. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து என்ன பண்றாரு? அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என் நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். பாருங்க, நம்ம பிரெட் வாங்கி அது நம்ம பிட்டு கொடுக்குறோம். ஒரு அப்பம் எப்படி செய்வாங்க? மாவு எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோதுமை அப்பம்னா வச்சுங்களேன், கோதுமை ரொட்டி கூட வச்சுக்கோங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். அது கோதுமை எடுத்து அரைச்சி, அதுக்கப்புறம் அது மாவா வந்து அது தண்ணி ஊற்றி பிசைஞ்சு, நல்லா பிசைஞ்சு, அதுக்கப்புறம் உருட்டி, அதுக்கப்புறம் அப்பதான் சுடுவோம். ஸோ அந்த மாவை எப்படிலாம் நம்ம பண்றாங்க பாருங்க. கையில தண்ணி ஊற்றி பிசைறாங்க, அதுக்கப்புறம் உருட்டுறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அப்படிதான் பண்ணாங்க. அவர் சரீரம் முழுது நிலை போல காயமாயிடுது. எப்படி ஒரு அப்பத்தை எடுத்து, எப்படி அவருக்கு எடுத்தோடனே அப்பம் வந்துடாது. அதை எடுத்து நல்லா அடிப்பாங்க, பிசைவாங்க, உருட்டுவாங்க. அப்படிதான் வந்து அந்த அப்பம் வரும். எண்ணெயில போட்டு உரிப்பாங்க, இதுதான் வருது. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வார் சிலுவையில அவருடைய சரீரமே இப்படிதான் இருந்தது. அவர் சரீரத்தை அடிக்கிறாங்க, குத்துறாங்க, பிடிக்கப்படுகிறது, வாரினால் அடிக்கப்படுகிறது, பிசைற மாதிரி, உருட்டுற மாதிரி எல்லா காரியங்களும் அவர் சரீரம் ஒரு அப்பமாக உங்களுக்கும் எனக்கும் இதோ வானத்தில் இறங்கி வந்த ஜீவ அப்பம். அல்லேலூயா. அவருடைய சரீரத்தில் பங்கு கொள்ளாதவர்கள், அவருடைய பந்தியில் பங்கு கொள்ளாதவர்கள், அவர் பந்தி எடுக்காதவர்கள், அவரிடத்தில் பங்கும் இல்லை, பாத்திரம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ரொம்ப அவசியம். அல்லேலூயா. அதான் சொல்லப்படுகிறது, அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அல்லேலூயா. மனிதர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சுபாவமே மறக்கிறது தான். ஒரு காரியம் வந்துச்சுன்னா இன்னொரு காரியம் மறந்துடுவாங்க. இந்த திருவிருந்து என்று ஒரு காரியம் இல்லை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு பலியானதை நம்ம மறந்துடுவோம். அதை நினைவு கூறும்படி செய்யுங்கள். 25 வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. என்ன சொல்றாரு பாருங்க. என் ரத்தத்திலான ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். சில ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளிவரும் பொழுது அவர்களை ஆடு பலியிட்டு அவர்களுடைய வாசக்கால என்ன பண்ணுவாங்க? ஆட்டுக்குட்டி ரத்தத்தை அவர்களை தடை வச்சிருப்பாங்க. சங்கார தூதன் வரும்பொழுது அந்த ரத்தத்தை பார்த்துட்டு, ஆட்டுக்குட்டி ரத்தத்தை பார்த்துட்டு கடந்து போவான். மற்றவர்களுக்கும் வாதி வியாதி வரும். இவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆட்டுக்குட்டி, சாதாரண ஒரு மிருகத்தின் ஆட்டுக்குட்டி பலியிடும் பொழுது அதனாலே அவர்கள் பாதுகாக்கப்பட்டார் என்றால், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் எவ்வளவு பாக்கியவான்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, வெறும் ஆட்டுக்குட்டி ரத்தத்துக்கே அவர்கள் பாவ மன்னிப்பு பழைய ஏற்பாட்டில் பெற்றுக்கொண்டார்கள் என்றால், ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய குற்றமற்ற ரத்தத்தினால அவன் நீங்களும் நானும் பாவமாற கழுவி, அல்லேலூயா, ஆவி ஆத்மா சரீரம் முன்னோர்கள் செய்த பாவம் எல்லாம் கழுவப்படுகிறது. என்னன்னா, நம்ம முன்னோர்கள் செய்த, நாம் தெரிந்தும் அறியாமலும் முன்னோர்கள் செய்த இரத்தப்பழி பாவங்கள், விக்கிரக பாவங்கள், எல்லா பாவங்களும் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்துவதில்லை. அது நம்மளுடைய தலைமுறையோடு அது மன்னிக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால். அல்லேலூயா. தலைமுறைக்கு எங்க தாத்தாக்கு பிபி வருங்க, நம்மளுக்கு பிபி சுகர் வரணும் அவசியம் கிடையாது. எங்க தாத்தாக்கு அந்த லிவர் வியாதி, இறுதி வியாதி, எங்க முன்னோர்கள் பாட்டங்காலத்துக்கு எல்லாருக்கும் வருதுங்க, நம்மளுக்கு வராது இயேசுவின் நாமத்தினால. ஆமேன். நம்ம ஜீன் சொல்லுவாங்க, நம்ம மாம்சத்தின்படி ஜீன்கள் கிடையாது, இயேசு கிறிஸ்து ஜீன்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அப்போ அங்க எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியை எடுத்து, பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். மறுபடியும் அப்பத்தை சாப்பிடும் பொழுது நினைவு கூறும்படி செய்ய சொல்றார். அவர் ரத்தத்தை எடுக்கும் பொழுதும் என்ன பண்ண சொல்றாரு? நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். 26 வசனம். ஆகியால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் ஒருமலும் அவருடைய மரணத்தை
தெரிவிக்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வார் சிலுவையில் 2000 வருடங்களுக்கு முன்பாக எனக்காக அவர் பலியானார். என்னுடைய பாவங்களுக்காக பலியானார். என்னை மீட்கும்படியாக பலியானார். என்னுடைய என்னுடைய முன்னோர்கள் செய்த அக்கிரம பாவங்கள் எல்லாமே தடை பண்ணும்படியாக, முன்னோர்கள் எங்கள் தாத்தா அப்பா காலத்துல வருகின்ற தொடர்ச்சியாக வருகிற வியாதிகள் தடை பண்ணும்படியாக எனக்காக அவர் என்ன பண்ணாரு? கல்வார் சிலுவையில் பலியானார் என்று ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டும். 27 வசனம். இப்படி இருக்க அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனா இருப்பான். ஆமென். அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் திருச்சபையெல்லாம் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை காத்திருப்பு ஒரு சில சபைகள் இருக்குது. திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்பாக காத்திருப்பார்கள். அவர்கள் நமக்கு தெரிந்தும் அறிந்தும் தெரியாத பாவங்களை மன்னிக்கும்படியாக கர்த்தர் சமூகத்தில் காத்திருப்பார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து சட்டைகள் அடைத்து உயிரை எழும்புவார்கள். ஆமீன். திருவிருந்து அபாத்திரமாக எடுக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் குற்றமற்ற பாவமில்லாத ஆமேன் பரிசுத்த ரத்தத்தை நாம் அணுகும்போது ஆமேன் நம்ம அவர்கிட்ட பாவம் மன்னிப்போம். ஆமேன். அவர் சமூகத்தில் காத்திருப்பது ரொம்ப அவசியமா இருக்கிறது. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தையும் புசித்து அவருடைய பாத்திரத்தை பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினேனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். பாருங்க, ஆக்கினை தீர்ப்பு வராதபடிக்கு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். ஆமேன். அதான் நான் சொன்னேன்ல, திருவிருந்திலும் பங்கு பெறுவாங்க, விக்கிரங்களை படைச்சதும் பங்கு கொள்வார்கள். அதான் 1 Corinthians 10ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு படிச்சு காமிச்சேன். 10:21 நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜனத்துக்கும் பேய்களுடைய போஜனத்துக்கும் பங்குள்ளவர்களை இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவர்கள் எல்லாம் பலவான்களா? கிடையாது. அல்லேலூயா. அது நாம் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, அபாத்திரமா பானம் பண்ணும் பொழுது ஆமேன், ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், இதுலயும் வாய் வச்சுக்கணும் அதுலயும் வாய் வச்சுக்கணும், அப்படி இருக்கக்கூடாது. இதனால என்ன நடக்குது என்றால், இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ரத்தத்தை அவரை நம்ம காத்திருந்து பரிசுத்தப்படுத்தி ஆமேன் அது பானம் பண்ண வேண்டும். அவர் எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், எனக்காக பிக்கப்பட்ட ரத்தம், எனக்காக பிக்கப்பட்ட சரீரம் என்று நாம் அதை நினைவு கூர்ந்து அதை எடுக்கும் போது நிச்சயமாக அதனால் நம்மளுக்கு ஆசீர்வாதமும் ஆமேன் நம்மளுக்கு நன்மையும் நித்திய ஜீவனும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அதான் முதல்ல படிச்சு காமிச்ச வசனம் 1 Corinthians 10:16. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அதுதான் சொல்றாரு. ஆமா, நாம் பிற்கப்படுகிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தில் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடினால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோமே. அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாருமே ஒரே கிறிஸ்துவ பிள்ளைகளா இருக்கிறோம். அவருடைய பந்தியில அவர் ரத்தத்திலும் அவருடைய சரீரத்திலும் பானம் பண்ணும் பொழுது நம்மளுக்கு நித்திய ஜீவன் உண்டு, இந்த பூமியில வாழ்வு உண்டு. பிசாசிலிருந்து நம்ம இந்த உலகத்திற்கு ஆரத்தில் ஜெயம் எடுக்க முடியும், வியாதியிலிருந்து நாம் ஜெயம் எடுக்க முடியும். ரொம்ப 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 முக்கியம். ஏனென்றால் அவர் ரத்தத்தில் நம்ம ஐக்கியமா இருக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதமே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பெற்கப்படுகிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தினா ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜனத்து பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ள இருக்கக்கூடாதே. ஆமேன். கர்த்தருடைய அவருடைய ரத்தத்தை எடுக்கும் பொழுது நாம் நிதானித்து எடுக்க வேண்டும். எண்ணத்தினில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணிக்கிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாதனால் எனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இதை நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படும்.
அல்லேலூயா. நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிருட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும் பொழுது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியாயிருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். மற்றொருவன் காரியங்கள் நான் வரும் பொழுது வந்து பேசுவேன் என்று சொல்கிறார். வேறு சொல்கிறது 1 Corinthians 10:31. ஆகையால் நீங்கள் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய ரத்தத்தையும் உம்முடைய சரீரத்தையும் நாங்கள் ஒவ்வொரு நாள் காத்திருந்து அப்பா நாங்கள் எடுக்கிற அந்த கிருபை தாங்கப்பா, அபாத்திரமா எடுக்காதபடிக்கு அப்பா உம்முடைய ரத்தத்தில் நாங்கள் ஐக்கியமா இருக்க, உம்முடைய சரீரத்தில் நாங்கள் ஐக்கியமா இருக்க, அப்ப நாங்கள் பானம் பண்ணும்போது உம்முடைய ரத்தம் என்னுடைய ரத்தமாக மாற்றப்படுவதாக, அப்பா உம்முடைய சரீரம் எங்களுடைய சரீரமாக மாற்றப்படுவதாக, வியாதிகள் நீங்குவதாக, பிசாசின் கட்டுகள் உடைவதாக, இயேசுவின் நாமத்தினால இஸ்ராஜாவை எங்கள் கரங்களை கொடுத்து செபிக்கிறோம். அப்பா எங்களை கொண்டு நாட்டில் யாராக்கெல்லாம் பிசாசன் பிடித்து கொள்ள வியாதி கேன்சர் வியாதியும் குணமாக்க சித்தமா இருக்கிறீரோ எங்களை கொண்டு நீங்கள் பயன்படுத்த முடியாத செபிக்கிறோம். இயேசு